ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 4th சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு இருக்குது. ஒய் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 டிவைட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4ன்னு இருக்குது. இது ரெண்டையும் வச்சு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 அப்படின்னாலே எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2ன்றப்ப அதை கீழே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால் என்னென்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 கீழே எழுதிக்கலாம். கீழே எழுதும்போது ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மைனஸு, அப்போ மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தால் அதுவும் மைனஸ் தான், பட் மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ சைனு சேஞ்ச் ஆகும். மேலே இருக்கிறது கீழே வந்தாலும், கீழே இருக்கிறது கீழே வந்து மேலே போனாலும் அதோட சைன் மாறும். ஸோ மைனஸ் 2 + 2 மாறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபேக்டரைசேஷனுக்கு பாருங்கள், நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -4, ஆட் பண்ணால் 3ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னது 1 4. ஓகேங்களா? ஏன்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணும்போது பெரிய நம்பரில் இருக்கிறது தான் ப்ளஸில் போடுறோம். ஸோ -1 × 4 -4 -1 + 4 ஆன்சர் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், a - 1 a + 4 இந்த மாதிரி ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது, a ஸ்கொயர் -1. ஓகேங்களா? ஸோ 3யை வெளியில் எடுத்துட்டேன், a ஸ்கொயர் -1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், a - 1 a + 4 டிவைடட் பை 3யை வெளியே எடுத்துட்டேன். இந்த a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் இது இருக்குது. ஓகேங்களா? இங்கே எழுதுனேன் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. ஓகேங்களா? நம்மளுக்கு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே 1ஓட ஸ்கொயர் இல்லை, இருந்தாலும் 1ஓட ஸ்கொயர் போட்டாலும் 1 தான். ஓகேங்களா? அதனால் மைண்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்றப்ப a + b a - b. ஸோ இங்கே இருக்குது a + b a - b. ஓகேங்களா? பிக்கு பதிலாக 1. ஸோ இப்போ பாருங்கள், மைனஸும் மைனஸும் கேன்சல். ஓகேங்களா? மீதி இருக்குது எக்ஸுக்கு என்ன இருக்குது, a + 4 டிவைடட் பை 3 இன்ட்டு a + 1. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒய்க்கும் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஒயில் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் 2a 8. ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரணும், -8. ஆட் பண்ணால் 2 வரும். என்ன நம்பர் போடலாம், 2 4s are 8. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 2. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்ன்றப்ப ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று மைனஸ்ன்றது கன்ஃபார்மு. வர்ற ஆன்சர் 2ன்றப்ப பெரிய நம்பர் தான் ப்ளஸ்ஸு, ஸோ சின்ன நம்பர் மைனஸு. ஓகேங்களா? இது ப்ளஸ், இது மைனஸு. இப்போ பார்த்தீங்கன்னா -2 + 4 ஆன்சர் 4, -2 × 4 ஆன்சர் -8. ஸோ அப்போ இதை நான் ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி பிரிக்கிறேன். x + 2 x + 4 வைங்க. ஓகேங்களா? மைனஸில் இருக்குது 2. ஓகேங்களா? x + 4 இன்ட்டு x - 2 டிவைடட் பை, இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் காமனாக இருக்குது, 2. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. 2 2 4. 2வை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா a ஸ்கொயர் - a - 2. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா, மல்டிபிள் பண்ணால் -2. எங்கே எழுதலான்னு இடம் பார்த்தல, இங்கே எழுதுகிறேன். மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. ஸோ 1 × 2 போட்டால் 2 வரும், டிஃப்ரென்ஸ் வந்து -1. ஆன்சர் மைனஸ்ன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த a ஸ்கொயர் - 2வை அப்படியே நான் மாற்றி எழுதுறேன். ஓகேங்களா? மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன், கீழே இருக்கக்கூடிய 2வை எழுதிட்டேன். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஏ டேர்மில் இருக்கிறதுனால ஏ டேர்மில் போடணும். நான் எக்ஸுன்னு மாறியிருக்கேன், பழக்க தோஷம். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஃபேக்டரைசேஷன் பண்ணால் a + 1 a - 2. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் a - 2 a - 2 கேன்சல். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, y = a + 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a + 1. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏற்கனவே சொன்ன மாதிரி x ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் -2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன், x ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். பவரில் மைனஸ் இருக்குது, ஸோ இதை டிவிஷனாக மாற்றினா ப்ளஸில் வரும். ஸோ அப்போ x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவுக்கு நான் இதை அப்படியே மாற்றுறேன். x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது என்ன இருக்குது, a + 4 பை 3 இன்ட்டு a + 1
இது எக்ஸ் ஸ்கொயரு பை ஒய் ஸ்கொயருக்கு a + 4 × 2 × a + 1 இது ஒய் ஸ்கொயருக்கு ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயரு இது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டிவிஷனில் இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பு அப்படியே இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போடுறேன் சரிங்களா. ஸ்கொயர் வந்து இதுக்கு ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் தனியாக பிரிச்சுட்டேன். இந்த டிவிஷன் அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா கீழே இருக்கிறதோட ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறதோட தலைகீழி, ஸோ அப்படியே உல்ட்டாவாக ஆக்கணும். ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் இங்கே 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 ஓகேங்களா. 2 ஸ்டெப்பாக கம்மி பண்ணியிருக்கேன். முதல் ஸ்டெப்பாக ஹோல் ஸ்கொயரை உள்ளே எழுதியிருக்கேன். எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றி ரெசிப்ரோக்கலாக எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணலாம். a + 1 ஹோல் ஸ்கொயர் a + 1 ஹோல் a + 4 ஹோல் ஸ்கொயர் a + 4 ஹோல் ஸ்கொயர். மீதி என்ன இருக்குது, 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9. எதுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2க்கான ஆன்சர் 4/9 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 4th சம்மு. இப்போ பார்க்குறதுக்கு பெருசாக ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த a + b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் -b ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவோட தெரிஞ்சாலே போதும். ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்ம அழகாக பிரித்து விட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸு வந்து எனக்கு கொஸ்டினில் எப்படி இருந்த எக்ஸை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். அதே மாதிரி ஒய்யையுமே நம்ம எப்படி மாற்றிருக்கோம், இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனாக இருக்க மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்கொயர் அப்படியே அப்ளை பண்ணியிருப்போம். செகண்ட் ஸ்டெப்பு இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றும் போது இது ஃபுல்லாக அப்படியே தலைகீழியாக மாறி இருக்கும். ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் இதுதான் இருக்குது. நான் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2க்கான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்குது, புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட போட்டு பாருங்கள். ஈஸியான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம 5th சம் போவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். If a polynomial p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 divided by x plus 2. Find q of x ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ p of x divided by q of x ஓகேங்களா, அதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதியிருக்கேன். p of xன்றதை கொடுத்துட்டான். p of x q of x எல்லாம் டிவைட் பண்ணும்போது இதுதான் எனக்கு கோசண்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். பட் q of x என்னன்னு கேட்டிருக்கான், ரெண்டோட பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். p of x equal to x square minus 5x minus 14 ஓகேங்களா. இதை கிராஸாக கொண்டு வாங்க, x plus 2 ஓகேங்களா ஈக்குவல் டு x minus 7 into q of x ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் -14, ஆட் பண்ணால் -5. ஸோ 2ம் 7ம் 14 வரும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு -5. ஆன்சர் மைனஸு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் மைனஸு. ஸோ ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸு, ஆன்சர் மைனஸுன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன், x + 2 into x minus 7. இந்த x + 2 அப்படியே எழுதுகிறேன் ஓகேங்களா. அடுத்தது இந்த x minus 7 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துடுமா. ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும், அங்கே மேலே இருக்கிறது இங்கே கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும் ஓகேங்களா. இதில் எதுவுமே இல்லை, டினாமினேட்டர் ஒன்று. ஸோ அப்போ இது டினாமினேட்டர் மாறிடும். இப்போ காமனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மேலே கீழே கட் பண்ண முடியும், இதையும் கட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், இதுதான் டிவிஷன். டிவிஷன் இருந்தால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்தே கூட கட் பண்ணிக்கலாம். இங்கே எழுதிட்டு இங்கே கூட நான் கட் பண்ணலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ மீதி இருக்குது x + 2 into x + 2. ஸோ இதை நான் வந்து இங்கேயே மல்டிபிள் பண்ணுங்கள். x into x x ஸ்கொயர், x into 2 2x ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 into x 2x, 2 into 2 4 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ q of x இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு q of x equal to x ஸ்கொயர், 2 தடவை x இருக்குது, அந்த 2 டேர்மே ஆட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே x வேரியபிள் தான் இருக்குது, அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. ஆனால் எக்ஸையும் x ஸ்கொயரையும் தான் ஆட் பண்ணக்கூடாது, அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ 4x + 4. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினு q of x equal to x square plus 4x plus 4.
இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டோம்னாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எந்த கொஸ்டினாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா கொஸ்டினை கவனமாக ரீட் பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான், பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இதுதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இதை கிராஸாக கொண்டு போயிட்டு இதை கியூவை இங்கிட்டு கிராஸாக கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இல்லை நான் எக்ஸ் மைனஸ் 7 இந்த இடத்துல எழுதிட்டு இங்கேயும் கட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக கட் பண்ணலாம், கீழே கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. ஸோ எப்படி கட் பண்ணாலும் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.